ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் என்எல்சி நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஜாப் லொக்கேஷன் வந்து கல்பாக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் என்எல்சி இந்தியா நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பாத்தாலஜி, ரேடியாலஜி, பெல்ட் வல்கனிசர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பாத்தாலஜி அண்டு ரேடியாலஜி, இந்த 2 போஸ்டிங்குமே நீங்கள் 12th வந்து பயாலஜி அல்லது பாட்னி அண்டு ஜுவாலஜியை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெல்ட் வல்கனிசர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ண ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஸ்டேட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங் தான். ட்ரைனிங் பீரியட் வந்து 15 மாதம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு மந்த்லி ஸ்டீஃபன் வந்து 9660 வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து 10,560 ரூபா வந்து மந்த்லி ஸ்டீஃபண்டாக கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஜூலை 1, 2026 படி வந்து உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பின்னா அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரல் கேட்டகரிக்கும் என்எல்சியை சார்ந்தவருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அதாவது என்எல்சி பணியாளர்களின் வாரிசு, என்எல்சி கான்ட்ராக்ட் ஒர்க்மேன், இந்த ரிலேட்டட் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிசி, எம்பிசி இந்த சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன உங்கள் ஆதார் எண்ணோட வந்து மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர் கூட ஃபோன் நம்பரை இணைக்காதவங்க வந்து இணைச்சிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. பின்ன செலக்டான கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் 13 இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் போஸ்டிங்க்கு நீங்கள் ஆகஸ்ட் 17 வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நிலத்துறையால் வழங்கும் பேப்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஜூலை 30 வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம் கிடையாது, உங்கள் மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் நெய்வேலியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.